Hi students, எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஓகே சார், இன்னைக்கு ஒரு ஆர்ட் அண்ட் கிராஃப்ட்ல புதுசா சொல்ல போறேன். என்ன செய்ய போறோம் அப்படின்னா, நம்ம ஒரு ஃப்ளவர், ஒரு பூ நம்ம வீட்டுல எல்லாம் ஒரு மாதிரி சின்ன ஃப்ளவர் செய்ய போறோம் பேப்பர்ல. சோ அதுக்கு நமக்கு தேவையான ஃபர்ஸ்ட் வந்து ஒரு எம்டி சீடி. உங்க வீட்டுல இருக்கிற பழைய வேஸ்ட் சீடினா கூட பரவாயில்ல, ஏதோ ஒரு சீடியை நீங்க எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் என்ன பண்றீங்கன்னா, பேப்பர், A4 பேப்பரா இருக்கலாம், நியூஸ் பேப்பரா இருக்கலாம், கலர் பேப்பரா இருக்கலாம், என்ன பேப்பர் தான் பரவாயில்ல. அந்த பேப்பரை வந்து இந்த மாதிரி ஸ்கொயர் ரெக்டாங்கிள் ஷேப்ல இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸா எல்லாமே ஒரே அளவுல இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நிறைய பீஸ் கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்றீங்க அப்படின்னா, இந்த பாருங்க சார் வந்து கட் பண்ணி அதை வந்து இந்த கோன் ஷேப்ல ரெடி பண்ணிருக்கேன். அந்த கோன் ஷேப்ல எப்படி பண்ணுங்கிறத மட்டும் உங்களுக்கு செஞ்சு காமிச்சேன். பேப்பர் இப்படி எடுத்துக்கிறீங்க, நீங்க கட் பண்ண பீஸ் இப்படி எடுத்துக்கிறீங்க. அதை எடுத்துட்டு இந்த சென்டர்ல பிடிச்சி ரொட்டேட் பண்றது. உங்களுக்கு தெரியும் கோன் பண்றதுக்கு, இதுதான் சார் சொல்லிடுறேன். இந்த மாதிரி சுத்திட்டீங்கன்னா இந்த மாதிரி கோன் ஆகும். இதோட எட்ஜஸ்ல வந்து கம் போட்டுருங்க. போட்டுட்டு அதை அப்படியே ஒட்டிட்டீங்கன்னா அந்த கோன் மாதிரி ரெடி ஆயிடும். சோ இந்த மாதிரி கோனை ஒட்டிட்டா, எட்ஜில் ஒட்டிட்டே கோன் மாதிரி ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி நான் ஒரு டிஃப்ரெண்டா ஒரு 3 கலர்ஸ்ல செஞ்சிருக்கேன். நம்மள்ட்ட வீட்டுல வந்து இந்த மாதிரி கலர் பேப்பர் இல்லைன்னா பரவாயில்ல, நியூஸ் பேப்பர்ல கூட நம்ம இந்த மாதிரி ரோல் கோன் மாதிரி ரெடி பண்ணி செய்யலாம். இல்ல A4 பேப்பர்ல கூட செய்யலாம். இருக்கிறத வச்சு நம்ம சிம்பிளா பண்ணலாம். சோ இப்ப 3 கலர்ஸா நான் இதை வந்து ரெடி பண்ணிருக்கேன். இப்ப நான் என்ன பண்ண போறேன்னா, ஒவ்வொரு கலரா இந்த CD மேல ஒட்ட போறேன். பாக்கலாமா? ஃபர்ஸ்ட் இப்போ இந்த ஒயிட்ட வந்து நான் இது மேல ஒட்ட போறேன். அதுக்கு மேல நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, கம் அப்படியே அப்ளை பண்ணிக்கலாம். சோ நமக்கு வேலை ஈஸியா இருக்கும். இப்போ சார் பாருங்க ஒட்டி முடிச்சிட்டேன். இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் நம்ம ஒட்டிட்டோம். இப்போ ஃபர்ஸ்ட் லேயர் ஒட்டியாச்சு. இப்போ இதுக்கு மேல அடுத்த லேயர் நம்ம ஒட்ட போறோம். ஒட்டலாமா? இப்ப பாருங்க சார் வந்து இப்ப செகண்ட் ஸ்டேஜ். ஃபர்ஸ்ட் வந்து ஒயிட் ஒட்டிட்டேன், அதுக்கு மேல வந்து இப்ப ரெட் ஒட்டிருக்கேன். சோ இதுக்கு மேல அடுத்து நம்ம நெக்ஸ்ட் ஒரு கலர் போட்டுக்கலாம். இப்ப எல்லோ எடுத்து எல்லோ நான் வந்து மேல போடுறேன். பாருங்க மூணாவதா சார் எல்லோ கலர் ஒட்டிட்டேன். சரி, இன்னொரு கேப் இருக்கு. அந்த கலருக்கு கேப்புக்கு இன்னொரு கலர் நம்ம வயலட் எடுத்து வச்சிருக்கேன். இந்த வயலட் கலர் வந்து இப்ப நம்ம போட்டலாம். இப்ப பாருங்க சார் வயலட் ஒட்டிட்டேன். இப்ப லாஸ்டா அந்த ஃபிளவர் கம்ப்ளீட் பண்ணி கிரீன் வச்சிருக்கேன், அதே ஒட்டலாம். இப்போ பாத்தீங்கன்னா நம்ம ஃபிளவர் ரெடி ஆயிடுச்சு. இதுல நான் வந்து நிறைய கலர் போட்டுருக்கேன் இருக்கிறதுனால, நீங்க ஒன்னும் இல்ல A4 பேப்பர் இருந்தா பரவாயில்ல, இல்லைன்னா ஜஸ்ட் நியூஸ் பேப்பரவே நீங்க கோன் ஷேப்ல சுத்தி கட் பண்ணி ஒட்டிட்டு அதை எடுத்து அப்படியே ஒவ்வொரு ரவுண்டா ஒட்டி இந்த மாதிரி அழகா நம்ம பூ செய்யலாம். இந்த பூ வந்து நம்ம வீட்டு ஷோகேஸ்லயோ அல்லது டோர்லயோ ஒட்டி வச்சா பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும், சூப்பரா இருக்கும். சீக்கிரம் உங்களை மீட் பண்றேன். சூப்பரா பண்ணி எல்லாரும் உங்களுடைய போட்டோ போடுங்க. ஆல் தி பெஸ்ட். பை ஸ்டூடெண்ட்ஸ்.